வணக்கம் நண்பர்களே! நான் உங்கள் பெரியசாமி ஜோதிடர். சரிங்களா? அதாவது நம்ம இப்போ போய் ஒரு நகை வாங்குறோம் அப்படிங்கும்போது, அட்சய திருதிய அன்னைக்கு எல்லாரும் போய் நகை வாங்குற பழக்கம் உண்டு. அதை தாண்டியும் மற்ற நாடுகள்ல எப்பப்போ வாங்கலாம் அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சது மாரி பார்ப்போம். சரிங்களா? அ திருதியை திதி, ரம்பா திருதிகை அப்படிம்பாங்க. சரிங்களா? திருதியை திதியில நீங்க போய் அ நகை வாங்கலாம். சரிங்களா? அ அஸ்வினி நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம், மிருகசீரிட நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம், ஹஸ்த நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம், அனுச நட்சத்திரம் மற்றும் ரேவதி நட்சத்திரம். இந்த நாட்களில் சரிங்களா, நீங்க நகை போய் வாங்கலாம். அதேபோல பார்த்தீங்கன்னா, அ பஞ்சமி திதி, சஷ்டி திதி, தசமி திதி, ஏகாதசி திதி, திருதியை திதி, திரியோதசி மற்றும் பௌர்ணமி திதிகளில் நீங்க லக் நகை போய் வாங்கலாம். ஆனா, அந்த நகை வாங்கும்போது சரிங்களா, அந்த டைமிங் குடுத்துருக்காங்க. எப்படின்னா, ரிஷப லக்னமாவோ, இல்ல மிதுன லக்னமாவோ, இல்ல கன்னி லக்னமாவோ, இல்ல மீன லக்னமாவோ தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்படின்னா, 2 மணி நேரத்துக்கு 2 மணி நேரம் பார்த்தீங்கன்னா, லக்னம் வந்துட்டு 12 கட்டத்துக்கு மாறிட்டு இருக்கும். ஸோ, இந்த லக்னங்கள்ல அந்த 2 மணி நேரத்துக்குள்ள நீங்க போய் வாங்குனீங்கன்னா, உங்களுக்கு தங்கம் அதிகமாக சேரும். சரிங்களா? தங்கம் வந்து அ அது வந்து விற்பனைக்கு போகாது. அப்படி சொல்லுவாங்கல்ல. இப்ப அடமானத்துக்கு போகுது அப்படிம்பாங்கல்ல. நீங்க தங்கம் இந்த டைமிங்ல வாங்க, வாங்க, வாங்க உங்களுக்கு சேரும். சரிங்களா? இது வந்து உங்களுக்கு யோகமாவும் இருக்கும். சரிங்களா? அப்ப நீங்க போயிட்டு ஒரு ஜோசியர கிட்ட பார்த்துட்டு தங்கம் வாங்க போணுங்க. உங்களுக்கு ஒரு டைமிங் குறிச்சு குடுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, குறிச்சு குடுப்பாங்க. அப்படி இல்லன்னா, அ நான் சொன்ன இத நீங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. சரிங்களா? சூரிய உதயத்திலருந்து 2 மணி நேரம், 2 மணி நேரம் ஒவ்வொரு கட்டமா கழிச்சுட்டு வந்தீங்கன்னா, கரெக்ட்டா இருக்கும். சரிங்களா? லக்னம் போட்டு நீங்க வந்துட்டு போய் வாங்கலாம். அப்படி இல்லன்னா, நீங்க அந்த இப்ப இப்ப என்னைக்கு திதி, நட்சத்திரம் பார்த்துட்டு, அன்னைக்கு என் டைமிங்க போடுங்க. நான் சொன்ன லக்னங்கள் வருதான்னு பாருங்க. கம்ப்யூட்டர்லயே போடுங்க. அ அப்படி வந்துச்சுன்னா, அந்த லக்னத்தில போய் நீங்க போய் நகை வாங்கிட்டு வந்தீங்கன்னா, இன்னமும் நகை அதிகம் சேர்வதற்கு வாய்ப்பு உண்டு. வாய்ப்பு உண்டு இல்ல. இங்க நகை அதிகமாவே சேரும். நான் சொன்ன நட்சத்திரங்கள்ல போய் வாங்குனாலும் சரி, நான் சொன்ன திதிகள்ல போய் வாங்குனாலும் சரி. சரியா? அது 2ல ஏதோ ஒண்ணுல போகையில நீங்க லக்னம் கரெக்ட்டா நோட் பண்ணிக்கணும். சரிங்களா? ஓகே. வரட்டுங்களா?